அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு வந்து நான் ஜெர்மனியில் லீன் என்று சொல்லி ஒரு இடத்துல தான் நான் இருக்கிறது. ஏன் நீங்கள் எங்கே வந்தேன்னு சொன்னால், இங்கே வந்து எங்களை வந்து ஒரு லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இங்கே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள். இன்றைக்கு வந்து நான் நிற்கிற இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அழகான ஒரு பார்க்க ஒன்றில் தான் ஜெர்மனியில். இப்போ நான் உங்களுக்கு அதை பார்க்க காட்ட போகிறேன். இப்போ என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஒண்டிக்காரு. நாங்கள் பார்ப்பாங்கல ஹாய் காட்டுறாரு. நீங்கள் எங்கேருந்து வாரீங்க ப்ரோ? இந்தியாவில் இருந்து. இவர் வந்து இந்தியாவிலேருந்து வராரு. இந்தியாவில் கன்னியாகுமரியா? ஓகே. இவர் இங்கே ஜெர்மனியில் வந்து நான் நிற்கிற ஏரியா தான். அதில் வந்து மாஸ்டர்ஸ் செய்கிறாரு டேட்டா சயின்ஸ். இப்போ உங்களுக்கு பார்த்தா இல்லைங்க, நீங்கள் வந்து இந்த பீச்சில் இந்த சம்மருக்கு வந்து இந்த தண்ணியில் விழுந்து விளையாடுறதுக்கு தானே அது வந்து நல்ல வேறு லெவலில் ஃபீல் ஆகிக்கும். நிறைய சின்ன பிள்ளைகள் அவனோட ஃபேமிலியோட வந்து இங்கே இந்த சம்மருக்கு வந்து இப்படி என்ஜாய் பண்ணி கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்கும் இங்கே சரியான வெயில். நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 20 டிகிரி செல்சியஸ் வரை ஈக்கும். நார்மலாக இங்கே 20 டிகிரி கூட வந்து நாங்கள் எங்கள் கண்ட்ரியோட ஒப்பிடக்குள்ள வந்து அவ்வளோ ஈக்காது. ஆனாலும் இப்போ சீசன் சட்டுன மாறினத்தால் வந்து கொஞ்சம் கஷ்டமாகிக்குது. ஆனாலும் இட்ஸ் ஓகே. இப்போ நான் நீங்கள் என்னோட இந்தியா ஃப்ரெண்ட் ஷம்ஸோட தான் இப்போ போயிட்டு இருக்கிறோம். இது ஒரு ரவுண்டு நடிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ என்னோட இந்த பார்ப்போம். இப்போ எப்படி இந்த பார்க்க வியூவை வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி இன்ஷால்லாம் பார்ப்பீங்க. இந்த அவங்களுக்கு பார்த்தா விலங்கும் வந்து ஃபுல்லாகவே இப்போ எங்கிட்ட பெரிய பார்க் உண்டு. இந்த பெரிய பார்க்கில் வந்து இப்போ நிறைய பேர் இந்த சம்மருக்கு வந்து வெளியே வந்து இனி இப்படி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அந்த ஏழை வந்து ஈக்கிறார்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பார்க்கில் ஒரு வியூவை பார்த்துப்பீங்க. இந்த பார்க்கில் வந்து நார்மலாக நிறைய பேர் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து ட்ரெஸ் எல்லாம் கொண்டாந்து வந்து சில குளிக்கவும் செய்கிறாங்க. அதே மாதிரி இங்கே எங்கிட்டு பார்க்க அவங்களுக்கு பார்த்தா விலங்கு சின்ன ஒரு லேக் மாதிரி இருக்குது. வந்து அவங்க ஸ்விம் பண்ணுற மாதிரி பண்ணி செட்டப்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க.